ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். டைம் இல்ல. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸும் அவங்க அப்பாக்களும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்கள திருமணம் செஞ்ச மாப்பிள்ளைகள் இருக்காங்க. பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். எங்க வருதுன்னா, திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். குட்டில் ஸ்டார் என்னையா பண்ற? பிரியா பிரியா கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல. என்னது அது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என்னது அது? கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. எல்டரி பீப்புள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது எங்க அப்பா கிட்டன்னு மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சின்ன நல்லா தானே சொல்லிருக்கான். பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. இந்த சென்டிமெண்ட் சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. எங்க அப்பா பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எனக்கு நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா, எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. உங்க அப்பாட்ட கொடுங்க. மாட்டம்டா. பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. சமையல் பண்ணது பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், என்னன்னு? என் பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க, சென்னையில தான் இருப்பாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே? சென்னையில தான் இருக்காங்க. ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. இல்ல அதுக்கு மேலே எங்கெல்லாம் டிஸ்டன்ஸா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஏன் கோயம்பேடு பக்கம் வேண்டாம் ஓஎம்ஆர் பக்கமா இருப்போம்னு நினைச்சீங்க? என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நாளைக்கே ஏதாவது பாப்பா வந்தா கூட ஏதாவது ஒண்ணுனா பக்கத்துலேயே வீடு இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருது இல்லை ஸ்கூல் வருது எல்லாமே பார்த்துக்கலாம். எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். என்ன வேலை வாங்க வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்ன இந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆச்சுன்னா எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவாக இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். காரணத்தை சொல்லுன்னு அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி சார். நான் சொல்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்லை நீ எனக்கு கைட் பண்ண நான் பண்ணுறேன்றேன். இல்லை உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க வைக்கிறேன், இந்த டைமில் என்ன வச்சிருக்க மாட்டார். அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. என்ன கொடுத்துற நீ? உங்களா சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. என்னடா பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறீங்க? சரி மச்சான், பார் வேலையை பார். கொடுமாடா நீங்க. எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். நக்கல்யா அவனுக்கு. ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. அது அனாவசியம். அப்படி வந்து அவர் நான் என்ன சொல்றேன், இப்போ கேட்கும்போது அவர் சரியா இல்லைனா இதுல சரியா இல்லை, நீ இப்படி இருக்கணும், வச்சதை சாப்பிடு, இதெல்லாம் கணவன் மனைவி அப்படிலாம் சொல்லலாம். அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பாவை இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். உண்மை தர்றீங்க, அடி வாங்க ஆள் வேணும்ல, அடி வாங்குறதுக்கா கத்தக்கூடாது. அப்படி இல்லை சார். அது என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அது நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு 6 months போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரும்போது நம்மளை தாங்கு இந்த டைமில் அது அப்படியே அந்த 6 monthsோட எஃபெக்ட் அப்படியே வந்துடுது. இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? அவங்க எப்படி
எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்கிறாரு, ரேட்டு விசாரிச்சு வாங்க சொல்றாரு. இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து ஓரமா வைங்க. 4 நாள்ல பணத்தோட வந்து வாங்கிக்கிறேன். 4 கடை ஏறி இறங்கி விலை விசாரிச்சு பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம ஸோ அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு. ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. இது ஒரு நல்ல வளர்ப்பு. அதை அவங்க உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதையே நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். மற்ற சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இது டிஸ்டர்ப் பண்ணாதடா. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. மாட்டிக்கிட்டியா? எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டில் செய்யறதுக்கு. இல்ல இப்போ உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்டில் வேண்டாம். 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடும் தானே. ஆமாங்க சார். ஒரு நிமிஷம் ஓனரை உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம இருக்கணும். நீங்களே சாப்பிடுங்க. உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. அவங்க வீட்டில் நான் சமைக்கிறாங்களா இல்லையா? இல்ல நான் இங்க விரும்பு சார் அவங்க அப்பா வந்து A to Z எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு சார். என்ன மனுஷன்? கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு. ஆமா, நீங்களா யாருடா மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி போனதில்லை சார். விட்டது போனதே இல்லை சார் கடைக்கெல்லாம். இப்போ நீங்க முன்னால உங்க இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்ல இருந்து 2 சந்து தள்ளி. ஆமா சார். அவங்க அப்பா அம்மா கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம்யா. வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அப்பா அது தெரியும், அதுக்கு தானே நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துறம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. நிறைய போறான்டா. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அப்படி இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எல்லாருக்குமே திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை புதியதுதான், ரைட்டு தானே? நீங்க அதை கத்துக்கிறது தானே சரியா இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. எப்படிடா தப்பிக்க போற? இந்த இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படி பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். சொல்றேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். ஆமா ஆமா ஆமா, இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே வேலை செய்து மச்சான். இல்லங்க, 2 இருக்குங்க. அதாவது இப்ப செல்லம் கொடுக்கறது, பாசத்தை காட்டுறது வேற. ஆனா தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதுதான். இல்லை சார், இது இனிமேல் இது பண்ணுங்க சார். திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. எனக்குமே எங்க வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பாத்துப்பாங்க. நீங்க கம்ப்ளீட்லி ரிசீவரா இருக்கேன். முதல்ல அப்பா பாத்துக்கிட்டாரு, இப்ப கணவர் பாத்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றதை பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? பட்டமாங்கறியா ரியாக்ஷனா? இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். பக்கத்துல தானே சார் இருக்காங்க. சரி, என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இந்த வேலைக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகலைன்னா இப்போ கத்த ஆரம்பிப்பீங்க. நான் எவ்வளோ வேலையை பார்க்குறது, இப்போ அது நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுங்கிற கொஞ்சம் சின்ன வேலை வருது. அந்த வேலையை நீங்கள் தட்டி கழிச்சிட்டு போனீங்கன்னா இதை விட பெரிய வேலை வருது. உங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. புதுசா இருக்கு சார், வேணா பழகிக்கணும் சார். இனிமே தான் சார் பழகணும். பயமா இருக்குல்ல? இப்போ நான் பேசல. பயமா இருக்கா?
இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் இருக்காங்க. அம்மா ஊர்லேருந்து வராருன்றது எனக்கு தெரியாது. அவங்க திடீர்னு வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் இருப்பாங்க. அப்பா அம்மா பொண்ணு மட்டும் பேசிக்கிறாங்க. இது ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சார். அவர் என்ன சொல்ல, அதான் உங்கள் அப்பா வராருல, உங்கள் அப்பா கூட போயிடு. அப்போ ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தேர்ற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதுதான். இப்போ என்னோட சுச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி நான் மந்த்லி இப்போ அவங்க வீக்லி வாரம் போன எதிர்பார்ப்பாங்க. என்னால் முடியாது. இவ்வளவு நாளா எங்க காசுகளை சுரண்டி தின்னாளுகள்ல அதுல கொழுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு பீச்சுக்கு போகணுன்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் ஒரு வாரமா கேட்கணும் சார், பீச்சுக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா. இல்லம்மா, எல்லா வீட்லயுமே அப்படிதாம்மா இருக்கும். நீ அதானே உலக வழக்கம். அதை விட்டு எப்பயுமே நான் மாமா சொல்கிறத நானும் கேட்டு நடந்துக்கிறேன். இது வரைக்கும் அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன். எனக்கு என்ன, நாங்கள் பேசுறதுல எனக்கு ஷேர் பண்ணலாம்ல சார். இங்கேருந்து காரில் போகிறப்பே சொன்னோம், என்னால் உடம்பு முடியல, இட்டுட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் கொண்டு விடணும்னு சொன்னோம். ஆக்சுவலாக அது பண்ணலை அவர். சரி, எனக்கு கூடாது. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? அது நீங்க சென்னையில எப்பயாவது வெளியில போறீங்கல்ல, அப்பா அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருக்கீங்களா? இல்லை சார். இப்போ யோசிச்சு சொல்லுங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. இட்ஸ் ஓகே. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னமே எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரெடி ஆனும்போது திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. பார்க்கும்போது சொந்தம் வந்ததுக்கு நாம் இருந்துக்கலாம். இல்லை இல்லை, பிள்ளை வந்து நம்மளை பார்க்குற திருப்பூர் வரணுங்களே. அப்பா எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இப்போ அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? இல்லை இல்லைங்க சார், நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி. இப்போ அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? இல்லை இல்லைங்க சார், நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன். அப்பா வச்சு சண்டை வருமா? அப்பா யாருக்கு க்ளோஸ் அப்படின்னு இருக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கே தெரியுது. அதான் சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா, கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க. அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? இதை போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க, லூசு மாதிரி. லூசு. அங்கே ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும் பீச்சில். அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா, அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்கிறது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. சார் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப எல்லாமே, எங்கள் அப்பா தான். அதனால எப்படி வளர்த்துருக்காங்க. பாண்டிச்சேரியிலே தான் இருக்கணும், எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும், கிட்டே இருக்கணும்னு தான் நாங்கள் பாண்டிச்சேரியிலேயும் இருக்கிறோமே கூட. என்ன எழவே அது அவர்கிட்ட பக்கத்தில் கொடுக்குறேன். பொண்ணுகிட்ட ஃபோன் வந்தா எவ்வளோ குறுகுறுன்னு அப்படி இருக்கும், குடுகுடுன்னு ஓடணும்னு தோணும், எவ்வளோ ஆசையா இருக்கு. என்னடா சிரிப்பு, என்ன? நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளை கூட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ போன் வருது அல்லது மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்தா அது எங்களுக்கு உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு போது. என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆபீஸ் போற வேலையை வழியில தான் இவங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை வந்துடும். அப்படி ஒரு 10 நிமிஷம் பார்த்து போயிடுவாங்க. ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். அதையே ரிப்பீட்டடா நீங்க பார்க்கும்போது ஆமா, ஓயாம மாமனாரோட வாக்கிங் போறதெல்லாம் கஷ்டம் தான். அப்பனாடா இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? இன்னொன்னு சொல்லட்டுமா, எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு.